இந்த அமெரிக்காவோட அசட்ஸ் இருக்குல்ல மிடில் ஈஸ்ட்டில், அதையும் இஸ்ரேலையும் இந்த ஈரான் அடிச்சிட்டு இருக்க அடி இருக்குது பார்த்தீங்களா, அது இது வரைக்கும் 18 வேவாக நடந்து முடிஞ்சிருக்கு. 19வது வேவ் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு ஈரான் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஈரான் இஸ்ரேலை ஒரு வழியாக்கிட்டு இருக்கு. நிறைய பேரும் ஈரான் அடி வாங்குற காட்சியை மட்டும் காண்பிக்கிறதா பல சேனல்ஸாக இருந்து மக்களுக்கு அதிருப்தி இருக்குல்ல, அந்த அதிருப்தி இந்த ஷோவில் போக்கிடலாம். ஈரான் எந்த அளவுக்கு இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதிலும் குறிப்பாக இஸ்ரேலோட டெல்லவிவ் பகுதி இருக்குல்ல, அங்கே சர்வநாசங்க கிட்டத்தட்ட காசா மாதிரி அதை மாற்றி வச்சுருக்காங்க. இஸ்ரேலி மினிஸ்டர்ஸ் அண்ட் இந்த அசோசியேட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்னிங் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த வார்னிங்கை வெளிநாடுகள் முன்வைக்கல, இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிறவங்களே அவங்களுக்கு முன் வச்சுருக்காங்க. அது என்ன தெரியுமா காரணம்? இது போல் நாம் மட்டும் சைபர் த்ரெட்டை முன்னெடுக்க மாட்டோம், ஈரானும் முன்னெடுக்கும். நாம் இங்கே செல்ஃபோன்ஸை ஸ்விட்ச் ஆன்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இருக்க லொக்கேஷன் மேபி அவங்களுக்கு ட்ராக் பண்ணப்பட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் எல்லாருமே இங்கே செல்ஃபோன்ஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே வார்ன் பண்ணியிருக்காங்க. மக்களே இதில் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இஸ்ரேலால் மட்டும்தான் பேஜர் அட்டாக்கு, மற்ற அட்டாக்லாம் அந்தளவுக்கு ஒரு மாதிரி நூதனமாக பண்ண முடியும்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஈரானும் பண்ணோம். இந்த விஷயம் இஸ்ரேலுக்கு நல்லா தெரியும். அவங்க எதிரியை குறைச்சி மதிப்பிடவே மாட்டாங்க. அதனால் இந்த வார்னிங்கை முன் வச்சுருக்காங்க.